எல்லாரோட வளைகாப்புக்கும் அம்மா வீட்ல இருந்து மாமனார் வீட்டுக்கு டிராவல் பண்ணி சமைச்சு கொண்டு வந்து பொண்ணுக்கு வளையலெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. பட் எனக்கு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்தே இல்ல. நான் நிக்கிறது எங்க மாமனார் வீடுன்னு அப்படியே ஆப்போசிட்ல அம்மா வீடு இருக்கும். ஒரு 2 செகண்ட்ல ஓடிட்டு வந்துருவேன். அப்புறம் இந்த பேபி ஷவருக்கு வந்துட்டு வீட்டுல பெருசா எந்த டெக்கரேஷனும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி சின்னதா ஒரு பந்தல் மட்டும் போட்டிருந்தோம். அதனால நான் வந்துட்டு பேக்ரவுண்ட்க்கு ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மீஷோல இருந்து இந்த ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செம்ம ஒர்த்துன்னு சொல்லுவேன். போட்டோ வீடியோஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா வந்திருந்துச்சு. முக்கியமா இதை நம்ம கலட்டி வச்சுட்டு மறுபடியும் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா ரீயூஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க, லிங்க் ஷேர் பண்றேன். தென் அம்மா வீட்ல இருந்து பிளேட்ஸ், வளையல், சாப்பாடு அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாத்தனார் முறை இருக்கவங்க எல்லாம் பொட்டு வச்சு வளையல்லாம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல நேரத்துல அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததா ஆக்சுவலி நான் எங்க வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பாடு வந்து எங்க அம்மா அவ்வளோ சூப்பரா செஞ்சிருந்தாங்க. வந்து எல்லாருமே சமையல்காரவங்க சமைச்ச மாதிரி இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கையில அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். யாராவது கெஸ் பண்ணி இதுல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.